டியூஸ்டே எப்பயுமே முருகர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனத்தை போடுவோன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. எனக்கு முன்னாடி ஒரு அழகான கப்பிள்ஸ். என் பார்வைக்கு அழகுன்னு தோன்றதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பொண்டாட்டியை டேக் கேர் பண்ணிக்கிறது தான். கோயிலில் இருந்தப்போ எனக்கு முன்னாடி இந்த கப்பிள்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட ஹேண்ட்பேக் இவங்க கேரி பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட்பேக் கேரி பண்ணுறதுலாம் ஒரு விஷயமா எல்லாரும் பண்ணுறாங்க இது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன். ரியாலிட்டியை இப்போ தான் கண்ணால் பார்க்குறேன். உண்மையாலே உள்ளிக்கோலாம் தூக்கி போட்டு ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வர்றது, குழந்தைய தூக்கிட்டு வர்றதுலாம் பண்ணுவாங்களா அப்படின்றது நான் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சிருக்கேன். பட் எனக்கு முன்னாடி ரொம்ப கிட்ட பார்த்தேன். அதை நான் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கல. நம்ம ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுக்கும்போது அவங்க ஏதாவது பார்த்து தப்பாக நினச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கல. அவங்க ஒய்ஃப் பின்னாடியும் அவர் முன்னாடியும் ஹேண்ட்பேக் ஒரு கையில், குழந்தை இன்னொரு கையில் அவர் கிளம்பிட்டார். அவங்க போகிற வரைக்கும் நான் அவங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹேண்ட்பேக் அவர் கையில் இருந்து இவங்க கிட்ட கொடுக்கவே இல்லை. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது மனசு ஓகேவாக இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் அவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம். புருஷன் அடிக்கிறது, டொமஸ்டிக் வயலன்ஸில் இன்வால்வ் ஆகிறது, அது இதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்து இது மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு சில ஆண்கள்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்கன்ட்டு அந்த அக்காவை பார்த்து கண்ணு வைக்காமல் அவங்களுக்கு நானே என் கையால் சுற்றி போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன்.